கேரளாவிலே கொடிகட்டி பறக்கும் எடப்பாடியின் புகழ். அடுத்த முதல்வர் நமது எடப்பாடி தானாம். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலராக இருந்து கொண்டு, அதாவது பொதுச் செயலராகவும் தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழக மக்களின் மூலமாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்க போகிறார் அப்படின்னு கூட. அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் வரைக்குமே தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய உடல்நலத்தையும் கருத்தில் கொள்ளாமல் தற்சமயம் வரைக்கும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களால் கூட எடப்பாடி பழனிசாமியை அசைத்து கூட பார்க்க முடியல அப்படிலாம். இப்படிப்பட்ட சூழலில் கேரள மாநிலம் நமது ஐயப்பன் கோயிலிலே எடப்பாடி பழனிசாமியுடைய பேனர் என்பது தற்சமயம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அதிமுக தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிரார்த்தனை செய்து ஒரு புகைப்படத்தையும் எடுத்து தற்போது சமூக வலைதளங்களிலே பரவியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழ்நாடு முதல்வராக மாண்புமிகு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர வேண்டும். சபரிமலை ஐயப்பனை வேண்டி யாத்திரை பயணம் சிறப்பு தரிசனம் செய்த சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் அண்ணன் ஆலத்தூர் பாலாஜி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்திருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள். அதாவது நமது ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிந்து விட்டு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக வர வேண்டும், ஐயப்பனே நீங்கள் தான் கருணையை காட்ட வேண்டும், தமிழகத்தை காக்க வேண்டும், தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும், அதற்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும் சொல்லி அதிமுகவில் சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் பாலாஜி அவர்கள் நேரடியாக ஐயப்பனை தரிசித்திருக்கிறார். அந்த ஐயப்பனை தரிசித்து விட்டு வெளியே வந்த நேரத்திலே எடப்பாடி பழனிசாமி பிளஸ் ஐயப்பன் புகைப்படம் போட்ட ஒரு பேனரை அவருடைய முன்வைத்து ஒரு புகைப்படத்தையும் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது தற்போது இணையதளங்களிலே வெளியாகி, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே தற்சமயம் வரைக்குமே சுற்றுப்பயணம் என்பது செய்து கொண்டிருந்தாலும் இன்னொரு புறத்திலே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகளையும் அதே போல அடுத்து நாம் என்ன செய்வது, திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது, தமிழக வெற்றி கழகம் தற்சமயம் தீயாய் பரவி கொண்டிருக்கிறதே, அதை எப்படி முறியடிப்பது, அதே போல பாஜகவை நம் பக்கம் இழுத்து கொண்டோம், ஆனால் பாஜக நம்மை விழுங்கிவிடக் கூடாது, மிக கவனமாகவே எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொன்றையும் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை ஓபிஎஸ் சசிகலா டிடிஜன் ஏன் செங்கோட்டையன் சேர்ந்து அசைத்து கூட பார்க்க முடியல. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கபலமாக தொண்டர்கள் என்பது இருக்கு. அந்த தொண்டர்களின் மூலமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி இன்று வரைக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கடந்த தேர்தல்களில் தோல்வியாக இருந்தாலுமே 2026 சட்டமன்ற தேர்தலிலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி, தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.